மக்களே வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பார்க்க போகிறோம்னா KTM வந்து இது வந்து 160. ஸோ இந்த 2026 புதுசாக வந்துச்சு. முதல் வந்து 125 வந்துச்சு, இப்போ வந்து 160 வருது. ஸோ 160 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஸ்பெக்ஸ் பார்க்க போகிறோம், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். தம்பி மக்களுக்காக இதில் மூஞ்சி வந்து எப்படி அழகாக வந்திருக்கு கொஞ்சம். இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டெர்மினேட்டர்லாம் பார்ப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபேஸாக இருக்குது பாருங்க. அப்படியே எங்கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்பிளே காட்டியது. இதில் வந்து கொஞ்சம் அழகான டிஸ்பிளே வந்துருக்கு. மக்கள் இந்த முறை வந்து டிஸ்பிளேல உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தபடி மாதிரி இருக்கும். மொபைலை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கால்ஸ் ஆன்சர் பண்ணிக்கலாம், மெசேஜ் ரிப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு இருக்குது. இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டணும். ஓகே மக்களே, ஸோ இப்போ நம்ம வந்து தம்பி அப்படியே முன்னுக்கு வந்து அப்படி மக்களுக்கு இந்த சைடு காட்டு, இப்போ வந்து காட்டு இந்த சைடு அப்படியே சைடை காட்டு. ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும் அப்படியே ஃபுல்லாக காட்டு போகும். இங்கே பாருங்கள், காற்று வெட்டிட்டு போகிறதுக்கு சும்மா எப்படி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வர என்ஜின் எல்லாம் ஓகே. ஸோ அப்படியே கொஞ்சம் பின்னுக்கு வந்துடும் மக்கள். இப்போ வந்து நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பேச போகிறவருக்கு வந்து சிங்களம் தெரியும், தமிழ் தெரியாது. அதாவது அவருக்கு நான் வந்து சிங்களத்தில் கேட்டு அவருக்கு வந்து தமிழில் வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ओके सो मल्ली मेके प्राइस कोमद मल्ली मेके KTM 160 2026 मेके प्राइस එක අයියා වෙනවා 14,79,950. ஓகே ஸோ மக்களே இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,79,000 சம்திங் வருது. ஸோ இது நீங்கள் வந்து ஃபினான்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். டவுன் பேமெண்ட் ஒரு 4 லட்ச ரூபா மாதிரி போட்டுட்டு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படின்ட்டு எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நம்ம போட்டு எடுக்கக்கூடிய மாதிரி சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து டயர் சைஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஸோ மल्ली මේකේ டயர் සයිස් එකයි මේ ब्रेक सिस्टम එකයි ගැන පොඩ්ඩක් කියන්න. ඒතකොට මේකේ ටයර් සයිස් එක ෆ්‍රන්ට් එකේ එනවා 110 70 කියන සයිස් එක. ஓகே ஸோ மக்களே இதில் முன் டயர் பார்த்தீங்கன்னா 110 70 කියන சைஸ். 110 70 சம்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைஸில் வந்து வருது. இதில் பிரேக் சிஸ்டம் கோமது மாதிரி මේක பிரேக் එක ගැන පොඩ්ඩක් කියන්න. මේකේ பிரேக் සිස්ටම් එක ෆ්‍රන්ට් ඩිස්ක් பிரேக் එකක් එනවා. ஓகே மக்கள் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வருது, பின்னுக்கு வந்தும் டிஸ்க் பிரேக் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ABS சிஸ்டம் இருக்கான அப்படின்னு சொல்லிக்கிட்டே ABS මේකේ අපේ කලින් බයික්ස් වගේම dual ABS பிரேக் சிஸ்டம் தான் තමයි ஹம்மிங்கே. ஸோ மக்களே இதில் நேரத்தோட வந்து பைசிக்கல். ஸோ அதே மாதிரி இதில் டுவல் ABS சிஸ்டம் வந்து இருக்குது இதில். ஓகே ஸோ மற்றபடி இதில் என்ஜினை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், டேங்க் சைஸ் அதெல்லாமே பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸோ வாங்க මල්ලි මම පොඩ්ඩක් කියන්න මේක එන්ජින් එක ගැන. මේකේ ඉන්නේ එන්ජින් එක 164 2cc සිංගල් සිලින්ඩර් லிக்விட் கூல் என்ஜின். ஓகே ஸோ மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் என்ஜின். ஸோ 162 பாயிண்ட் சம்திங் வர என்ஜின் ஒன்று தான் இதில் இருக்குது. மற்றபடி இதில் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓகே කියන්න මේක සාමාන්‍ය ටැංක් කැපැසිටි එකයි ලීටර් කොච්චර දුවනවද කියන එක මම පොඩ්ඩක් කියන්න පුළුවන්. මේකේ පොඩි ටැංක් කැපැසිටි එක ඉන්නේ ලීටර් 10.1 ටැංක් එක. ஓகே ஸோ மக்கள் இது பார்த்தீங்கன்னா 10.1 அப்படின்ற லிட்டர் சும்மா 10 லிட்டர்னு வச்சுங்களே, 10 லிட்டர் டேங்க் தான் இருக்குது. ஸோ அதே வந்து நீங்கள் 200 போனீங்கன்னா அதில் வந்து 12 லிட்டர் டேங்க் இருக்குது. ஓகே ஸோ அது வந்து ஒரு லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் வேலை செஞ்சு சொன்னாங்க. இது வந்து எவ்வளோன்னு கேட்போம். மళ్ళీ දැන් 200 කැවිලා පල්සර් එකේ ලීටරයකට 40කට වැඩි දුවනවා. 40 42යි 4 කියලා කිව්වනේ. මේක සාමාන්‍ය ලීටරයකට කොච්චරකට කරයි? මේ බයික් එක සාමාන්‍යයෙන් එන්ජින් කැපැසිටි පර්ෆෝමන්ස් එකත් එක්ක කරන ලීටර් ගාන கிலோமீட்டர் 27ක් වගේ තමයි නෝන. ஸோ மக்களே இது வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் அடித்தா 37 மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அப்படியே நம்ம பின்னுக்கு போயிட்டு பின்னுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் காட்டலாம். தம்பி அப்படி பின்னுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் காட்டு. மக்கள் நீங்கள் மற்ற வண்டியை விட இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னு உட்காரவங்க பிடிச்சிட்டு போகிறதுக்கு நல்லா வந்து க்ரிப்பான ஹேண்டில் ரன் இருக்குது. ஓகே ஸோ அப்படியே டெயில் லைட்லாம் காட்டு தம்பி இப்படி வந்துருக்குன்ட்டு. ஸோ மල්ලි මේක පිටිපස්සේ ටයර් සයිස් එක කොහොමද? මේකේ පිටිපස්ස සයිස් ටයර් සයිස් එක ඉන්නේ 160 140යි 60යි 17 කියන සයිස් එක. 140යි 60යි 17. மල්ලி மக்களே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு டயர் சைஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் தானே, அதை நான் அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் போடுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வாயில் சொல்கிறதுல உங்களுக்கு அது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு லேஸாக இருக்கும். ஓகே இதில் வந்து இப்போ மற்றது என்னென்ன விசேஷமானதுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்பிளே பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோம். மල්ලි මේක டிஸ்பிளே கேம் போட்டாக்கியா මේක LCD LCD டிஸ்பிளே එකක් තියෙන්නේ.
ඕකේ සෝ LCD ඩිස්ප්ලේ එකක් මේ කොහොම සාමාන්‍ය අවුව වැටෙන වෙලාවට ක්ලියර් පේනවද නැත්නම් නිකන් අර මේ මොබයිල්ස් වගේ පොඩක් පැහැදිලි වෙනවා මේක ඒ ඔප්ෂන් එකට හරියන විදිහට තමයි මේක මැනුෆැක්චර් කරලා තියෙන්නේ. Okay. ඒකට මේකේ ස්පීඩ් මෝටර්, ටැකෝමීටර්, ඒ කියන්නේ ඔයාලගේ RPM එක කොහොමද ඉන්ඩිකේට් කරන්නේ. එතකොට ගියර් පොසිෂන් එක ඉන්ඩිකේට් කරනවා. ෆියුල් ගේජ් එක, ට්‍රිප් මීටර් කනෙක්ට් කරගන්න. ඒ වගේ පුලි කනෙක්ෂන් ටිකක් එක්කම තමයි මේ ඩිස්ප්ලේ එක එයාලා මැනුෆැක්චර් කරලා තියෙන්නේ. ரைட் ஓகே மக்களே ஸோ கேட்டிருப்பீங்க டிஸ்பிளேட என்ன ஸ்பெஷல்னு சொல்லி அவர் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு இது எல்லாமே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்லையும் போட்டுருவேன் ஓகே ஸோ பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துட்றேன் ஸோ எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே ஸோ மக்கள் இந்த டிஸ்பிளே வந்து எங்கே கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வலது கை சைடில் எனக்கு கால ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் தம்பி இந்த ஸ்விட்ச் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க இங்கே பாருங்க நீங்கள் நம்ம அழுத்தும் போது அங்கே வந்து டிஸ்பிளே சேஞ்ச் ஆகுங்க வேறு ட்ரிப் ஒன்று டிஸ்டன்ஸ் வந்து 2.3 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது ட்ரிப் டைம்ஸ் அப்படி எல்லாம் காட்டும் ட்ரிப் டைமை கூட உங்களுக்கு காட்டுது ஸ்பீட் வந்து இங்கே காட்டும் மற்றபடி போகிற நேரம் ஸ்பீட் வந்து எவ்வளோக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு கீழே காட்டும் மற்ற இன்னொரு நம்ம வந்து இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் ட்ரிப் 2க்கு போயிடும் மற்றபடி உங்களுக்கு மாதிரி பேக் வரையிலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த பாருங்கள் பேக் வந்துருக்கு ஓகே ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இப்படி வலது கை சைடில் இருக்குது மற்றபடி இப்போ உங்களுக்கு அப்படியே நான் கூப்பிட்டு போய் காட்ட போகிறேன் வண்டியில் கீழே வந்து என்ன விசேஷமானது இருக்குது அப்படின்றது ஸோ ஓகே மக்களே இப்போ நமக்கு வந்து இந்த சஸ்பென்ஷனையும் புதுசாக அந்த 2026 160 வந்திருக்கு இந்த சைலன்ஸர் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லுவார் ஸோ அதை கேட்டு ඉමාලි පොඩ්ඩක් කියන්න බලන්න මම මේ සස්පෙන්ෂන් එක කියනයි මේ සයිලන්සරේ මම දැක්ක විදිහ පොඩ්ඩක් අමුතුයි අලුත් විදිහට තියෙනවා ඒ කියන පොඩ්ඩක් කියන්න ඔව් මේකේ සස්පෙන්ෂන් එක අපිට ෆ්‍රන්ට් සස්පෙන්ෂන් එක කියලා තියෙනවා 37 mm WP Apex USD ඒ කියන්නේ අප්සයිඩ් ඩවුන් ෆ්‍රන්ට් සස්පෙන්ෂන් එතකොට මේකේ සස්පෙන්ෂන් ට්‍රැවල් එක වෙලා තියෙනවා 138.2 mm සස්පෙන්ෂන් සිස්ටම් එක. එතකොට රියර් සයිඩ් එකේ ආවොත් මේ වගේම WP Apex මොනෝෂොක් තමයි හම්බෙලා තියෙන්නේ. ඕකේ මාළේ. එතකොට මේකේ ප්‍රීලෝඩ් ඇඩ්ජස්ටබල් මොනෝෂොක් තමයි මේ KTM එකේදී 160 එකේදී අපිට හම්බෙලා තියෙන්නේ. ஸோ ஓகே மக்களே ஸோ கேட்டிருப்பீங்க சஸ்பென்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது அந்த சைலன்சர் வந்து இப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் கேட்டிருப்பீங்க ஸோ அப்போ கேடிஎம்ல ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டோம் அடுத்து வந்து இன்னொரு 2 or 3 டேஸில் நம்ம வந்து பிளாட்டினா ஆக கம்மியான விலைக்கு ஸ்ரீலங்காவில் எடுக்கக்கூடிய ஒரு பைக் இல்லையா நல்ல பைக் ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே 1 லிட்டர் அடிச்சா ஓடக்கூடிய பைக்காக அது இருக்கும் ஸோ அந்த பைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு 2 டேஸில் வந்துடும் ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் மறுபடியும் ஒரு 2 டேஸில் புதிய வீடியோட சந்திக்கலாம் ஓகே